முத்துராஜ் பண்ணையிலேருந்து மண்புழு உரம் 10 மூட்டை சொல்லி இறக்கியிருப்பா. அப்படியே போன வாரம் பஞ்சக வைத்தியக்கும் சேர்த்து அவருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. சாயங்காலம் பண்ணைக்கு போகிறப்ப வேணும்னா நான் வேணா பார்த்து கொடுத்துருவாப்பா. சரிப்பா, இதெல்லாம் நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்க. எதுக்கு ஒவ்வொரு தரம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது இல்லைப்பா, ஒரு தடவை பார்த்து சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குப்பா. நீ எது செஞ்சாலும் சரியாக தான்ப்பா இருக்கும். அதுக்கு இல்லைப்பா. அண்ணே ஒரு 500 ரூபா கொடு. எதுக்குடா 500 ரூபா? புக்கு வாங்க. படிக்கிற காலத்திலே புக்கு வாங்க மாட்டேடா. இப்போ என்னடா புக்கு? என்ன கதை விடுறியா? ஹலோ, புக்கு வாங்கணும்னு தான் சொன்னேன். எனக்குன்னு சொன்னா அப்புறம் வேற யாருக்குடா? பாப்புக்கு. ராஜுக்கா? பொய் சொல்லாரா? ஒய்யா ஆமாண்ணே, எனக்கு தான். போதுமா? கேட்டுக்க. நம்ப மாட்டீங்களே. அது இல்லடா, காசு வேணும்னா அந்த பிள்ளை வந்து கேட்குமே, நீ கேட்குறியா? அதான் டவுட்டு, வேற ஒன்றும் இல்லைப்பா. இல்ல, ராஜி என்கிட்ட தான் கேட்டுச்சு. அப்புறம் நான் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ என்னண்ணே என்கிட்ட எதுன்னு அவ்வளோ காசு? 500 ரூபாயெல்லாம் பார்த்து 6-7 மாசம் ஆச்சு. ராஜு, புக்கு வாங்க 500 ரூபா போகுமா? புக்கு 300 ரூபாய் தானே. அப்புறம் இந்த 200 ரூபா நான் சாரு கமிஷனா? கமிஷன்லாம் இல்ல, கை செலவு. ஏய், உனக்கு ஒரு ஆளுக்கு தான்டா கை செலவு, கால் செலவு, மேல் செலவுன்னு புதுசு புதுசா செலவு வருதுடா உனக்கு. சரி சரி, மொக்கப்படாதானே. எவ்வளவு நேரம் காசு டேய், கையில டேய், வச்சுட்டு கொண்டா. டேய், வா பாப்பு போலாம். பாப்பு, ஒரு நிமிஷம் இங்க வா. உட்காரு பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. உட்காரு. தங்கச்சிக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து புத்தகம் வாங்கி கொடுக்க முடியல. நீ எப்பறம் அவங்க அக்கா கல்யாணத்துக்கு 40 பவுன் போடுவ? ஐயோ, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்குறாப்லே. அதெல்லாம் நாங்கள் போடுவோம். அதான் எப்படின்னு கேட்குறேன். எப்படி போட்டால் உங்களுக்கு என்ன? போடுவேன்னா போடுவேன். 40 பவுன் நகைனா என்ன விளையாட்டா இருக்க? வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு திரியிற பைய உன்னால ஒரு குண்டு மணி பவுன் வாங்க முடியுமாடா? முடியுன்றனால தான் சொல்கிறோம். நம்பணும். எதை வச்சு உன்னை நம்ப சொல்ற? இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக ஒத்த ரூபா சம்பாரிச்சு கொடுத்ததில்ல. இப்ப மட்டும் எப்படி இப்படி பெரிய காரியத்தை செய்வே நீ? என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விளாவரியாலாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொன்னபடி 40 பவுன் போகிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். எவரு? அவசரத்தில் உளறிட்டனே. அவருனா அவரு சுப்பீரியர் பவர், ஆண்டவர், அவர் பார்த்துக்குவார். நல்ல வேலை சமாளிச்சிட்டடா சரவணா. பாத்தியா சங்கரபாண்டி, உன் தம்பி எம்பிட்டு பக்குவமா பதில் சொல்றான்னு பாத்தியா? ஏய், அப்பா கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்றா. நான் இப்போ என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு வேலை வெட்டி இல்லை, என் கையில் ஒத்த ரூபா காசு இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி என் அக்கா கல்யாணத்துக்கு 40 பவுன் நகையை போடுவேன். என் மேலே உங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் வேணா இருக்கலாம். ஆனால் நான் சொன்னதை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சங்கரபாண்டி, இது விளையாட்டு இல்லப்பா. இவன் சொன்ன வார்த்தையை நம்பிதான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது சத்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் அடங்கி இருக்கு. ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டு கடைசி நேரத்துல முடியாதுன்னு கையை விரிச்சிட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். எதையுமே நல்லதா யோசிங்க, நல்லதே நடக்கும். பெத்த புள்ள இப்படி தூரம் சொல்றேன்னா நம்பணும். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். என் அக்காவோட கல்யாணம், என் அக்கா வாழ்க்கையில எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நான் சொன்னபடி செய்வேன். இல்ல சரவணா, ஒருவேளை என்ன நடந்தாலும் சரி, என் உசுரை கொடுத்தாவது என் அக்கா கல்யாணத்தை நான் நடத்துவேன். இது என் அக்கா சத்யா மேல சத்தியம். பாப்பா போலாம். எந்திரிமா.